ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிரெடிட் கார்டுடைய பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். கிரெடிட் கார்டை பயன்படுத்துவது வந்து நல்லதா கெட்டதா, நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம், நமக்கு இது தேவையாங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கிரெடிட் கார்டுடைய பயன்பாடு வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்குது நாளுக்கு நாள். என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம இதை வச்சு எதை வேணாலும் வாங்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் ஷாப்பிங் போகலாம், ஷாப்பிங் மாலில், ஒரு மூவி தேட்டரில், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், இந்த மாதிரிலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பணம் செலுத்துறதுக்கு வந்து ஒரு 45 நாள் நமக்கு அவகாசம் கிடைக்கிது. நமக்கு அந்த 45 நாளில் சரியான நேரத்தில் பணத்தை பணம் வந்து கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு கேஷ்பேக்கு, ரிவார்டு பாயிண்ட்டு இதெல்லாம் வந்து பேங்க்லேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. வங்கிகள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வங்கிகளுக்கு என்ன லாபம் அப்படின்னா, இது ஒரு வணிகமாக பண்ணிகிட்ருக்குறாங்க வங்கிகள். இதனால் வந்து ஏராளமான நன்மைகள் வந்து வங்கிகளுக்கு தான் வந்து பயனடையுது. 2025 ஆண்டுடைய தொடக்கத்துலேருந்து பார்த்தோம்னாக்கா நம்ம நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 11 கோடி பேர் மக்களுக்கு வந்து கிரெடிட் கார்டோடைய பயன்கள்லேருந்து இருந்துகிட்ருக்குறாங்க. இதனால் என்ன அப்படின்னாக்கா, வங்கிகளுக்கு வந்து ஒரு லாபமான வணிகமாக வந்து போயிட்டுருக்குது. உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து வங்கிகளுக்கு லாபம் எப்படி அப்படின்னாக்கா, இப்போ வந்து நீங்கள் 45 டேஸ் அவகாசம் உங்களுக்கு வந்து வங்கிகள் கொடுத்துருக்காங்க. அந்த 45 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து பணம் வந்து செலுத்தலை அப்படின்னாக்கா அதுக்குண்டான அபராதம் வந்து விதிக்கப்படும். அதுக்குண்டான வட்டியும் வந்து மற்ற கடன்களை விட, லோன்களை விட வந்து கிரெடிட் கார்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அதிகமான ஒரு வட்டி விகிதம் வந்து விதிக்கப்பட்டுருக்காங்க. அதாவது இதோட முடியாது, வருடாந்திர கட்டணமும் வந்து கிரெடிட் கார்டுக்கு இருக்குது. அப்புறம் வந்து மற்ற மறைமுகமான கட்டணங்களும் வந்து இதில் வந்து உள்ளடங்கும். கிரெடிட் கார்டை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வந்து பேங்க்கு வந்து இதுக்காக வந்து அவசரமான ஒரு இது வந்து செஞ்சிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரி செலுத்துவங்க, இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிகிட்ருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க வந்து கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும் இதில். ஏன்னா நமக்கு வந்து 2 கண்ணுனா ஐடி துறைக்கு வந்து கிட்டத்தட்ட 57 கண்ணுன்னு கூட நம்ம சொல்லலாம். சிக்கிட்டோம் அப்படின்னா சின்ன பின்னம் ஆயிரும். 2025 ஆண்டு வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 10.8% பேர் வந்து கிரெடிட் கார்டு பயனாளிகளாக இருக்கிறாங்க. இதனால் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 1,84,000 கோடி வந்து 1.84 கோடி வந்து பயன்பாட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 2024 ஆண்டுடைய டிசம்பர் மாதத்துலேருந்து இதை வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது கம்மி தான். கிரெடிட் கார்டு பயனர்களுக்கு வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா ரிவார்டுகள், கேஷ்பேக்கு, ட்ராவல் செய்வதற்கான தள்ளுபடி என்ற எல்லா நன்மைகளும் வந்து பேங்க்காரங்க வந்து நமக்கு வழங்குறாங்க. ஆனால் நம்ம வந்து சரியாக வந்து கிரெடிட் கார்டை பயன்படுத்திகிட்டு இருந்தால் இது எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். ஆனால் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா நமக்கு நிதி இழப்பு அபாயமும் ஏற்படும். என்ன தான் நமக்கு வந்து வங்கிகள் அழைச்சி நமக்கு கிரெடிட் கார்டு கொடுத்தாலும் நாம் என்ன சிந்திக்கணும் அப்படின்னா, கிரெடிட் கார்டு நமக்கு தேவையா? அப்படியே தேவை அப்படின்னாலும் இதை வாங்கி நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம், நாம் எப்படி இந்த பேமெண்ட்டை வந்து நம்ம திருப்பி செலுத்த போகிறோம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முன்னெச்சரிக்கை, முன்னேற்பாடோடு நம்ம வந்து இருந்துக்கணும். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், மற்ற கடன்களை விட, மற்ற லோன்களை விட கிரெடிட் கார்டுக்கு வந்து வட்டி விகிதம் அதிகம். கரெக்டாக கட்டிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பேங்க்குக்கு வந்து நாம் நல்லவனாக இருப்போம், நமக்கும் வந்து பேங்க் நல்லவனாக இருக்கும்.
சம்டைம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பேங்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துங்க, ஆக்சிஸ் பேங்க் எடுத்துங்க, ஐசிசி பேங்க் எடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய பேங்க்குகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறோன்னு எவ்வளோ லிமிட்டுன்னு நம்ம கேட்குறோம். லிமிட் சொல்கிறாங்க ஒரு 50,000 உங்களுக்கு இருக்குது, 1 lakh இருக்குது. உங்களுடைய சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி வந்து அவங்க கொடுப்பாங்க நமக்கு. பட் இந்த 1,50,000ங்கிறத விட இந்த பணத்தை நாம் வந்து செலவிட்டோம் அப்படின்னா நம்மளால் இதை திருப்பி கட்ட முடியுமாங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம வச்சுக்கிட்டு தான் அடுத்த கிரெடிட் கார்டு வாங்கணும். நம்மளுடைய வருமானம் 10,000 ரூபாய் இருக்குது, நாம் 1,00,000 ரூபா கிரெடிட் கார்டை வாங்கி செலவு பண்ணோம் அப்படின்னா மக்களை நாம் தான் வந்து விளங்கி இருக்கணும். பேங்க்காரங்க கூப்பிட்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம அதை வாங்குறதுக்கு வந்து நாம் தயாராகணும். எதுக்கு தயாராகணும் அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி செலுத்துறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு, இல்லை நமக்கு எதுவும் தெரியலன்னா ஒரு நிதி ஆலோசகரை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு எனக்கு தர்றாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க, நம்ம எப்படி கட்டுறதுங்கிறத ஒரு வரைமுறையை வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் விதிச்சுங்க. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒரு 5,000 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷாப்பிங் போனோம் அப்படின்னா அந்த 5,000 ரூபா இருக்கிறதுக்குள்ளே நம்ம செலவு பண்ணிவிட்டு திரும்ப வருவோம். இதே வந்து நம்ம கிரெடிட் கார்டு கடனை அட்டையெல்லாம் நம்ம கையில் இருந்தது அப்படின்னா 5,000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 50,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணுவோம். அந்த 50,000 ரூபா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து அந்த 50,000 ரூபாய் நம்ம திருப்பி வந்து திண்டாடுவோம். மக்களே உஷார், முடிஞ்சால் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னான்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.